என் பேர் ஜெயந்திங்க. நான் லேக்கில் கடை வச்சுருக்கேன். 10-14 வருஷமாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சீசனை நாங்கள் எதிர்கொண்டதே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஏப்ரல் தொடங்கினதுலேருந்து எலெக்ஷன் வச்சாங்க. அது கூட முடிஞ்சிரும், அந்த கூட்டம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கணக்கோடு உட்காந்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரெகுலர் ஆகிடும்னு பார்த்தா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே நம்ம ஊர் கொடைக்கானல் கூலிங்காக இருக்குன்னு எல்லோரும் வருவாங்க. இப்போ அந்த மனக்கணக்கும் போய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 பேர் கடைக்கு வர்றது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த பாஸை கொஞ்சம் ஏதாவது ஒரு வழி ரத்து பண்ணிவிட்டு எங்களுக்கு மக்கள் வர்றதுக்கு விடுங்க. வாழ்வாதாரம் கொடைக்கானலை பொறுத்த அளவுக்கு டாக்ஸியும் கடையும் மட்டும்தான் இருக்குது. இப்போ ரெண்டையுமே முடக்கிட்டா நாங்கள் எப்படி வாழ முடியும்? எங்களுக்கு மாற்று ஏற்பாடு எதுவுமே கிடையாது. அதனால் நாங்கள் ஒரு கம்பெனியோ எதுவுமே கிடையாது இந்த ஊரில். ஒன்று கடை இல்லை டாக்ஸி, ரெண்டை வச்சு தான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டுறோம். இப்போ அதுக்கும் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி பிழைப்போம்? கடன்லாம் எப்படி கட்டுவோம்? ஒரு 200 ரூபா ரெகுலர் ஃபைனான்ஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு கடையெல்லாம் பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு பொருள் இல்லை, வாங்க முடியல, விற்க முடியல. விற்றதை வாங்க முடியல, வாங்குறதை விற்க முடியல, இப்படி இருக்குது. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு மக்கள் வர்றதுக்கு ரெடி பண்ணிக்கிறீங்க. என் பேர் பாண்டியன். இந்த ஏரி சாலையில் கடை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா தொழில் பண்ணி வரோம். கொடைக்கானல்ல எங்களுக்கு இந்த சுற்றுலாவை நம்பி தான் வாழ்வாதாரமே இருக்கு. வேற தொழில் இங்கே எதுவுமே கிடையாது. கட்டட வேலையும் கிடையாது, கூலி தொழிலுக்கு போறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இந்த சுற்றுலா பயணிகள் தான் முழுக்க இந்த கொடைக்கானலுக்கு ஒரு வாழ்வாதாரமே. அது இந்த ஏப்ரல் மே மாதம் 2 மாதம் இந்த லீவை வச்சு தான், சுற்றுலா பயணிகளுடைய வரியை வச்சு தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த 1 வருஷத்துக்கான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க சூழ்நிலை என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பாஸ்ன்ற ஒரு ஆர்டர் கவர்மெண்ட் மூலியமா எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் மக்கள் இந்த பாஸ்ன்றதுல என்ன ஏதுன்னு தெரியாம பாம்பர மக்கள்லாம் மேலே வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. தெரியல அவங்களுக்கு அதை பற்றி எப்படி உள்ளே போகிறது. இதை பற்றி உள்ளே போயிட்டு இவ்வளோ தூரம் போய் நாங்கள் திரும்பி வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு யாரும் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. கொடைக்கானல் வறண்டு காணப்படுது. இந்த மே மாதம்லாம் நாங்கள் ஃபுல்லாகவே பிஸியில் இருப்போம். நல்ல வியாபாரம் கூடும். இதை வச்சு எங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, பிள்ளைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸு, வாங்கின கடன் இதெல்லாம் அடைச்சி பாக்கி இருக்கிற ஒரு 6-7 மாசத்தை கொஞ்சம் கவலை இல்லாமல் ஓட்டுவோம். இதான் நடந்துட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ அதுவும் போச்சு. கொரோனா காலகட்டத்திலிருந்து மீண்டு ஏறி இப்போ வந்துட்டு இருக்கும் போது இது ஒரு கொரோனா விட இது அதிகமான கொரோனா வாய்ப்புச்சு. எந்த மக்கள் வர்றதில்லை. இப்போ இதை நம்பி நிறைய கடன்களை வாங்கி அந்த வியாபாரத்துக்கு தகுந்த பொருள்களை வாங்கி போட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். இப்போ அது விற்கலை. அதை யாருக்கு விற்கிறதுன்னு தெரியல. யாருமே இங்கே வரமாட்டுறாங்க. கொடைக்கானல் மக்களே கீழே போயிட்டு மேலே வரும்போத டோல்கேட்ல நிறுத்தப்படுறாங்க. கொடைக்கானல் ஐடி ப்ரூஃப் காட்ட காமிச்சாலும் பாஸ் இருக்கா இல்லைன்னா போக முடியாதுன்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறாங்க. இதுவே ஒரு சர்வதிகார தீவு மாதிரி ஆகி போச்சு இந்த கொடைக்கானல். இந்த மக்களுக்கே வெளியில போயிட்டு உள்ள வர்றதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாஸ் எடுத்தா உள்ள வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்போ சுற்றுலா பயணிகள் எப்படி உள்ள வருவாங்க? எங்களுக்கே முடியல. சுற்றுலா பயணிகள் எப்படி உள்ள வருவாங்க? அதை இந்த கவர்மெண்ட்டு அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். எடுத்து இதை ஃப்ரீ பண்ணி விடணும். முதல்ல இந்த மக்களுக்கு சுற்றுலா நம்பி தானே ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கே நீங்க ஒரு பாஸை போட்டு லாக் பண்ணி வச்சீங்கன்னா நாங்கள் எதுக்கு இந்த ஊர்ல காலி வண்டி போட்டுன்ற பிளான்ல இந்த பாஸ் எதுவும் போட்டுட்டு இருக்கீங்களா? அந்த ஒரு விதி கட்டுப்பாடெல்லாம் விதிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. பாஸ்ன்ற ஒரு கட்டுப்பாடை விலக்கி மக்களுக்கான வாழ்வாதாரத்தை சுற்றுலா பயணிகள் ஃப்ரீயா போயிட்டு வர்றதுக்கான வழிவகை செஞ்சு, அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, அசாதாரண சூழ்நிலை கொடைக்கானலுக்கு போறவங்களுக்கு யாருக்கும் இல்லை அப்படின்ற சுற்றுலா பயணிகளை மனசுல பதியப்படுற அளவுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும் அப்படின்றத எங்களுடைய எதிர்பார்ப்பு, கோடை மக்களுடைய எதிர்பார்ப்பு. எல்லாமே இந்த சுற்றுலா பயணியை நம்பிதான் இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.